ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பிளான். இன்றைக்கி பல நபர்களுடைய கனவு வாழ்க்கையை அடைய வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பிளான், ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி 90% மக்களுக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானம், இல்லை வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ண முடியாத நிலைமையில் எத்தனை நபர்களோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம். நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் போராடி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே அடிஷ்னலாக ஒரு இன்கம் தேவைங்க. அந்த அடிஷ்னல் இன்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய பிளானை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையில் மட்டுமே அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. புதுசாக வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான வியாபாரம் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், இன்னொன்று நேரடி விற்பனை துறை. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சாதாரண நபர்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. காரணம் அதுக்கு நிறைய பணம் தேவை. ஏதாவது ஒரு தொழிலை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இடம், வேலையாட்கள், ஹை ரிஸ்க் இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். நஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். ஆனால் நேரடி விற்பனை வியாபாரத்தில் இந்த மாதிரியான எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இங்கே முதலீடு தேவையில்லை. இந்த தொழிலை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. வயசு பிரச்சனை இல்லை. ஆண் பெண் எந்த பாகுபாடும் இல்லை. உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸுங்க. இதில் எப்படி ஒரு நல்ல கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். 5 P's அப்படிம்போம்: ப்ரொமோட்டர், ப்ரொஃபைல், ப்ராடக்ட்ஸ், பிளான், பே அவுட். இந்த 5ம் எந்த கம்பெனியில் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த கம்பெனி மிகப்பெரிய சக்ஸஸை நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்ருக்குது. நிறைய மக்களை சம்பாதிக்க வச்சுட்ருக்கு, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த 5ம் ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்குடைய பிளானை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு மை லைஃப் ஸ்டைலுடைய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனி. ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த பிஸ்னஸ் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள பிஸ்னஸ். ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக, ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ₹1 கூட கடன் இல்லாத நிறுவனம். கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா அது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி மட்டும்தான். இந்த கம்பெனி மூலியமாக கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நபர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போன கம்பெனி, பல ஆயிரக்கணக்கான நபர்களை, லட்சக்கணக்கான நபர்களை வருமான வரி கட்ட வச்ச பிஸ்னஸ் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். இன்றைக்கி ஃபிக்கிங்கிற அமைப்புலையும் FDSA அப்படிங்கிற அமைப்புலையும் உறுப்பினராக இருக்கக்கூடிய கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனியில் இந்த மாதிரி இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி, உலகத்தில் நம்பர் 1 கம்பெனியாக மாறுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு பல லட்சமோ இல்லை கோடியோ முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான பொருளை, வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரே ஒரு முறை வாங்கி பயன்படுத்தினாலே போதும். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு இலவசமாக கிடைக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுக்கெலாம் இருக்குது அப்படின்னா, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால், தைராய்டு, கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு, கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் அலர்ஜிஸ், அது மாதிரி லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய மந்த்லி ப்ராப்ளம், பீரியட்ஸ் பிரச்சனை, இதுக்கான ப்ராடக்ட் இருக்குது. காப் சிரப் இருக்குது, சளி இருமலுக்கான இது போக வூண்ட் ஹீலிங்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது ஏதாவது அடிப்பட்ட காயம், தீக்காயம், வெட்டு காயத்தை கூட ஆற்றக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நியூட்ரிலைஃபுங்கிற நியூட்ரிஷியன் ப்ராடக்ட் இருக்குது. ஆன் அண்ட் ஆன் அப்படிங்கிற ஒரு
நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 90 வகையான வியாதிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். உலகத்திலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ப்ராடக்ட் அதுதான். இது போக சுகருக்குன்னு பிரத்யேகமாக டயபலைஃப்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சோப்பு, பேஸ்ட்டு, ஹேர் ஆயில், ஃபேர்னஸ் க்ரீமு, ஃபேஸ் வாஷு, பாடி க்ரீம், இந்த மாதிரி பல வகையான ப்ராடக்ட்ஸ். ஹேருக்கான ஹேர் ஆயிலு, ஹேர் ஷாம்பு, ஹேர் கண்டிஷ்னர், இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கம்பெனியில் வந்து ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது போக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட, பல வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்ஸும் நம்ம கம்பெனியில் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் பிராண்ட் அப்படிங்கிறது ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கின ப்ராடக்ட்டுங்க. ஆயுஷ் அப்படிங்கிற இந்தியன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்து ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ராடக்டை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட். அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2019 பெஸ்ட்டு ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற மாதிரி ஒரு பிராண்டுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டை வின் பண்ண கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் மை லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்டை தயாரித்த சயின்டிஸ்ட்டுக்கு ஆயுர்வேதிக் துறையில் வாழ்நாள் சாதனையாளர் பட்டம் இந்தியன் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை தான் நம்ம வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். நமக்கு அந்த பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 3 வகையில் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒன்று பிரைம் டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் ஸ்டார், ஹோம் ஷாப்பி. பிரைம் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா 37,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹோம் ஷாப்பி அப்படின்னா 55,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. இதில் நமக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு வீட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரைம் டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து ஐடியா எடுக்கலாம். உங்கள் வீட்டில் 2 நபர்கள் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாரோ இல்லை ஹோம் ஷாப்பியோ வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் மூலிமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவருக்கு பேன் கார்டு வேணுங்க. பேன் கார்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு கார்டு. இது முறையான 100% லீகலான கம்பெனி அப்படிங்கிறதுனால பேன் கார்டு இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பேன் கார்டு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் சுலபமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு பேன் கார்டு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பேன் கார்டை வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மை லைஃப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ரீட்டைல் இன்கம், சேல்ஸ் டர்ன் போனஸ், மாத வருமானம், இந்த மாதிரியான பல வகையான வருமானம் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. மாத வருமானத்தில் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ரேங்க் இன்கம், ஓவர் ரைடிங் போனஸ், ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், லாயல்ட்டி இன்கம், NTC கிளப் போனஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேலையை பார்க்க நீங்கள் தயாராக இருந்தால் 6 வகையான மாத போனஸும் 4 முறை மாதத்தில் 4 முறை STP போனஸும், அதாவது கிட்டத்தட்ட 9 பேஅவுட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வேலையை பார்க்கறதுனால மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒவ்வொரு மாதமும் கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் எந்த மாதிரி நம்ம வருமானம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீட்டைல் இன்கம். நமக்கு இந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டில் தருவாங்க. நம்ம இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி அது உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால், நாங்கள் சொல்கிறதுனாலையோ இல்லை உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க சொல்கிறதுனாலையோ இல்லை, நீங்கள் இந்த பொருளை பயன்படுத்தி அது நல்ல பொருள் தான் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மட்டும் இந்த பொருளை ஒருத்தருக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்கிறதுனால 10% 63% வரைக்கும் உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் இந்த பிஸ்னஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா STP போனஸ், அதாவது வாரம் வாரம் வருமானம் வரக்கூடிய இன்னொரு வாய்ப்பு. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு 16,000 ரூபாய்க்கு, உதாரணத்துக்கு ஒரு பிரைம் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 PV வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சில கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுக்கு PV கொடுப்பாங்க. அதாவது நல்ல மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்மியான PV இருக்கும். ப்ராடக்ட் மூவ் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய PV கொடுப்பாங்க. PV அதிகமாக போனால் தான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, மூவ் ஆகாத ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான நிர்பந்தம் உங்களுக்கு வரும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பொருள் வாங்குறவருக்கு உங்கள் மேலே நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்மளை வாங்க சொல்கிறாங்களேங்கிற மாதிரியான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொருட்களுக்கு PV இருந்தால் இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனி பொருட்களுக்கு PV இல்லை, நம்ம கொடுக்குற பணத்துக்கு தான் PV கொடுக்குறாங்க. அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 75 PV எலிஜிபிள் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருளைனாலும், அதாவது நீங்கள் விரும்புகிற பொருளை இல்லை,
கன்சியூமர் என்ன பொருளை விரும்புகிறாரோ அந்த பொருளை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இது மூலிமா அமையுதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளான் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம கம்பெனியில் ஒருத்தர் ஐடி எடுத்த உடனேயே நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடியில் ORG1 ORG2ன்னு சொல்லி 2 லைன் இருக்கும். அந்த லைனில் உங்களுக்கு தெரிஞ்ச 2 நபர்களை இந்த பிஸ்னஸில் அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த 2 நபர் யார் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு முக்கியமான நபர்னு யாரை தோணுதோ, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கும் போது யார் உங்கள் கூடவே இருந்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நபரை தான் இந்த பிஸ்னஸில் முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நபரை சம்பாதிக்க வச்சாதான் உங்களுக்கே வருமானம் வர தொடங்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே அவங்க வந்து 16,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,000 PV வந்து அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதுக்கான வருமானம் உங்களுக்கு 1,440 ரூபாயும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு 495 ரூபாயும், மொத்தத்தில் 1,935 ரூபா உங்களுக்கு அந்த வாரத்தில் முதல் வாரத்தில் வருமானம் வந்திருக்கும். இந்த வருமானம் வர்றதுக்கு முன்னால் 5% அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வருமான வரியை கட்டிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் NEFT மூலியமாக நம்ம கம்பெனி வந்து பேஅவுட்டை வந்து கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்த நபரை சம்பாதிக்க வைக்கணும். ஸோ அந்த நபரை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முதல் வாரத்தில் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதே ஒர்க்கை பண்ண வைக்கணும். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச 2 நபரில் அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தி கொடுத்ததுனால மொத்தத்தில் 24,000 PV உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கும். அப்படி பிஸ்னஸ் நடக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்த நபருக்கு 1,440 ரூபா வருமானம் வந்திருக்கும். உங்கள் ஐடியில் தான் இவ்வளோ பொருட்கள் விற்பனை ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வாரத்தில் 2,880 ரூபா வருமானம் உங்களுக்கு அந்த வாரத்தில் டேக்ஸ் பிடிச்சி கிரெடிட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் நடக்குது. உங்களுக்கு அடுத்து வந்து அந்த 3 நபர்களும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் 50,000 PV பிஸ்னஸ் நடக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த வாரத்தில் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய அந்த 6 நபர்களுக்கும் வருமானம் வந்திருக்கும். அதில் 4 நபர்களுக்கு 1,500 ரூபாயும், 2 நபர்களுக்கு 3,000ம், அவங்களுக்கு ORG1 2ல் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்குன்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த வார வருமானமாக 6,000 ரூபா வருமானம் வந்திருக்குங்க. இது ஒரு தனிப்பட்ட நபருடைய உழைப்பாக இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. இங்கே ஒரு டீம் ஒர்க் இருக்கிறதுனால, அவ்வளோ நபர்களும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால வியாபாரம் அதிகரிக்குது. வியாபாரம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வருமானமும் கூடுது. ஸோ அடுத்து பாருங்கள், சேம் கமிஷன் தராங்க ரீபர்ச்சேசிங் டைமில் கூட. அதாவது நம்ம டீமில் ஒவ்வொரு வாரமும் புதுசாக ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணுமானா அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒருத்தர் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு அந்த பொருள் திரும்ப தேவைப்படுங்க. ஏன்னா அவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு முறை பொருளை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு திரும்ப நம்ம ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த பொருட்களை வெளியில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லேயோ வெளியில் இருக்கக்கூடிய கடைகள்லேயோ அவரால் வாங்க முடியாது. நம்ம கம்பெனியில் தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க திரும்ப பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1,00,000 PVக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே புதுசாக யாரும் வரல, நம்ம டீமில் இருக்கிறவங்க திரும்ப அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கினதுனால 12,000 ரூபா வருமானம் அந்த வாரத்தில் நமக்கு வந்து வருமானம் வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்டு. இந்த கேரி ஃபார்வர்டுனா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இப்போ ORG1 2 அப்படிங்கிற 2 லெக்கை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து 2 சைடும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் எப்போவுமே நடக்காது. ஒருவேளை ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி அதிகமாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ அந்த கேரி ஃபார்வர்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்பாங்க. இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடிய அந்த சேல்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம கம்பெனி அப்படி கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு 1 கோடி GPV வரைக்கும் எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் வேஸ்ட்டாக போகாமல் உங்களுக்கு டெபாசிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ORG1ல் 3,20,000 PVயும்
ஓஆர்ஜி 2ல் 2,50,000 பிவி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2,50,000 பிவியை பேர் மேட்ச் பண்ணி அந்த வாரத்தில் 30,000 வருமானமும் அங்கே எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடிய அந்த 70,000 பிஸ்னஸ் உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு வீணாகாமல் அடுத்த வாரத்துக்கு அது கேரி ஃபார்வர்டாக மாறும். ஸோ இப்போது அடுத்தடுத்த வாரத்துலேயும் கூட உங்களுக்கு ஒரு சைடில் பிஸ்னஸ் அதிகமாக நடந்தால் கூட எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு டெபாசிட்டாக வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து அதிகமாக நடந்த அந்த ஓஆர்ஜி 1 லெக்கில் உங்களுக்கு 4,30,000 பிவியும் ஓஆர்ஜி 2ல் உங்களுக்கு 5 லட்சம் பிவி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 லட்சம் பிவிக்குள்ளே பேர் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அந்த வாரத்தில் 60,000 இன்கம் வருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரும். ஆனால் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து வந்த அத்தனை பேத்துக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இது போக நீங்கள் இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில் 30,000 40,000 உங்களுக்கு சம்பளம் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வருமானத்தில் ₹1 கூடணும்னா கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்துட்டு இருந்தாலும் 10,000 20,000 40,000 50,000 எந்த வருமானம் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ₹1 உங்கள் சம்பளத்தில் கூடணும்னா கூட அதை நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் நினச்சா மட்டும்தான் உங்களுடைய வருமானத்தில் ஒரு உயர்வு ஏற்படுங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமை கூட நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்களையும் டெவலப் பண்ணும்போது உங்களுடைய வருமானத்தை நீங்களே அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீங்கள் உச்சபட்சமாக ஒரு வாரத்துக்கு 17,50,000 பிவி பேர் மேட்ச் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி 2,10,000 வரைக்கும் இந்த பிஸ்னஸில் உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. இது போக உங்களுக்கு அதை விட அதிகமாக பிஸ்னஸ் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட ஒரு வேளை அந்த 17,50,000 பிவியை விட உங்கள் பிஸ்னஸ் அதிகமாச்சுனாலும் உங்களுக்கு 2,10,000 தான் கம்பெனி வார வருமானமாக அதிகபட்சமாக இந்த பிளான் மூலிமா உங்களுக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேங்க்கு. இந்த ரேங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு போனதுலேருந்து நம்ம வருஷக்கணக்காக அந்த வேலை பார்த்து அந்த வேலையை விட்டு வெளியில் வர வரைக்கும் பல நபர்கள் ஒரே வேலையை தான் மாற்றி வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரே வேலையாக தான் இருப்போம். நம்ம உட்காந்துருக்கிற சேர் கூட மாறாமல் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டராக வராரு அப்படின்னா அவர் கடினமாக முயற்சி பண்ணி இந்த வியாபாரத்தை நல்லா கற்றுக்கிட்டு இதுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒர்க் பண்ண அவர் தயாராக இருந்தால் இந்த கம்பெனியில் படிப்படியாக நிறைய ரேங்க் இருக்குது. அத்தனை ரேங்கும் அச்சீவ் பண்ணி அவருடைய லைஃப்பில் மேலே முன்னேறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் இன்கம். இந்த ரேங்க் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்ன வருமானம் அப்படின்னா மாதம் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒன்றுங்க. நான் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த சேல்ஸ் டர்னர் போனஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதாவது வாரம் 2,10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு. ஆனால் லிமிட் இல்லாத அன்லிமிட்டெட் இருக்கக்கூடிய இடம் இந்த ரேங்க் இன்கம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புங்க. இது எப்போ ஒருத்தருக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த கம்பெனியில் படிப்படியாக நிறைய ரேங்க் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 3 லெக்கோ இல்லை 4 லெக்கோ மூவ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த ரேங்கை கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா, இந்த ஸ்டார் சில்வர் ஸ்டார் சொல்லி இந்த தொடங்கக்கூடிய இந்த ரேங்க்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு கம்பெனி எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தராங்க. அந்த இன்கம் எப்படி தருவாங்கன்னா, நமக்கு மொத்தம் எவ்வளோ டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னு பார்த்து உங்களுடைய ஓஆர்ஜி 1 2 இதில் மொத்தம் எவ்வளோ டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னு பார்த்து அதில் ஒரு சைடு கம்மியாக இருக்கலாம், ஒரு சைடு கூட இருக்கலாம். டோட்டல் டர்ன் ஓவரில் அந்தந்த ரேங்குக்கு எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்களோ அத்தனை பெர்சன்டேஜ் கமிஷனை உங்களுக்கு இந்த ரேங்க் இன்கம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் திரும்ப தருவாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்தே இந்த இன்கம் வாங்க முடியும். நம்ம கம்பெனி வந்து ஒருத்தருக்கு வந்து செல்ஃப் டார்கெட்டு கம்பல்சரியாக நீங்கள் இந்த டார்கெட் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா முதல் வாரத்திலே பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம நினச்சா 2வது வாரத்தில் பண்ணலாம், எந்த டார்கெட்டும் கிடையாது. ஆனால் அடிஷ்னலாக யாராவது இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப டெடிகேஷனலாக ரொம்ப சீரியஸாக லைஃப்பில் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கம்பெனி அடிஷ்னலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்கம் தான் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இதுக்கு சில டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டை ஒருத்தங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு அந்த போனஸ் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். அதான் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி போனஸ். நம்ம கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ரேங்குக்கு அப்புறம், அதாவது டிடிசியிலேருந்து என்டிசி அப்படிங்கிற ரேங்க் வர்ற வரைக்கும்
அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமாக ஒரு மாத வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து 5000லேருந்து 20,000 வரைக்கும் அடிஷ்னல் இன்கம் தராங்க. ஸோ சூப்பர் லாயல்ட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸை ரெகுலராக 6 மாதம் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா மொத்த போனஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இன்கமாகவும் 2 வீலர் ஃபண்டு, ஃபாரின் ட்ரிப் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கம்பெனி வந்து தொடர்ந்து போனஸ் வாங்குறவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ். இது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஒருத்தர் இந்த பிஸ்னஸை வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கிற மாதிரி 10 வாரத்தில் ஒருத்தர் ஸ்டார் சில்வர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவர் 25,000 மதிப்பில் லேப்டாப் கம்பெனி கொடுக்கும். ஒரு நபர் 18 வாரத்தில் ஸ்டார் பிஎல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு ஃபண்டு கொடுப்பாங்க பைக் வாங்குறதுக்காக. 36 வாரத்தில் ஒருத்தர் வந்து எமரால்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 1,00,000 ரூபா கார் வாங்குறதுக்கான ஃபண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி 180 வாரத்தில் ஒரு நபர் க்ரௌன் அம்பாசிடராக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 75 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கான ஃபண்டு கம்பெனி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் அவார்ட் ரிவார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், எப்படி இவ்வளோ இன்கம் தராங்க? வாரம் 2,10,000, மாதம் அன்லிமிட்டெட் இன்கம், ஃபாரின் டூர், வீடு, பைக் வாங்குறதுக்கான ஃபண்டு, இந்த மாதிரிலாம் எப்படி ஒரு நிறுவனத்தால் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லைடு தான் இது. அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் எவ்வளவோ பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பொருளை உதாரணத்துக்கு ஒரு டிவி 10,000 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அது தயாரித்த இடத்துல நிச்சயமாக 10,000 ரூபா இருந்திருக்காதுங்க. 3,000லேருந்து 4,000 ரூபா தான் அதோடைய தயாரிப்பு விலை இருந்திருக்கும். ஆனால் நம்ம கைக்கு அது ஏன் 10,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தயாரித்த இடத்துல நம்மளால் நேரடியாக வாங்கியிருக்க முடியாது. அந்த நபர்கள் மூலியமாக பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பல டீலர்ஸையும் கடந்து தான் ஒரு பொருள் நம்ம கையில் வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அதிகமான செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய மீடியாஸ், ஸோ பல செலவுகள் இருக்கிறதுனால தான் ஒரு பொருள் தயாரிக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம கைக்கு வரும்போது பொருளுடைய விலை வந்து அதிகரித்து வருது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள், அந்த டீலர்ஸ், அந்த ஒர்க்கு பார்க்குறவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய குரூப்பும் டோட்டலாக பார்க்கும்போது 2% மக்கள் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கி 98% மக்கள் பொருட்களை மட்டும் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நமக்கு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல தான் செய்வோம். அதை பார்த்து ஒருத்தர் போய் வாங்கினாங்கன்னா அதுக்கு எந்த லாபமும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை பயன்படுத்துகிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஒருத்தருக்கு சொல்கிறீங்க, சொன்னது நீங்கள் தான் அப்படிங்கிறது கம்பெனிக்கு தெரிகிறதுனால அந்த ஐடி மூலியமாக அந்த பிஸ்னஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே மிச்சமாகக்கூடிய அந்த 60லேருந்து 70% பணத்தை தான் நமக்கு கமிஷனாக பிரித்து தராங்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு உரிமை. நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் தாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையிலையோ இல்லை நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலையோ நமக்கு அப்புறம் நம்ம வாரிசுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாப் செக்யூரிட்டி வந்து பல இடங்களில் இல்லைங்க. ஒரு சில வாய்ப்புகளில் மட்டும்தான் இருக்குது. அப்படி வாய்ப்பு கொடுத்த ஒரு கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வயசானதுக்கு அப்புறம் என்னால் இது பண்ண முடியாது, இந்த வயசுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா உடனடியாக அவருடைய வாரிசுக்கு இந்த பிஸ்னஸை கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒருவேளை இயற்கை நேரிட்டால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாங்க. ஒருவேளை இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற நான் கூட எனக்கு நாளைக்கே ஏதாவது ஏற்பட்டால் கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாரை வாரிசு நான் அறிமுகப்படுத்தியிருந்தனோ அந்த நபருக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி அப்படியே வருமானத்தையும் நான் இருக்கக்கூடிய ரேங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வாரிசு உரிமை சிஸ்டங்க. அது கொடுத்த ஒரு கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையை வேற ஒருத்தர் பார்த்தாருன்னா அவருக்கு தாங்க வருமானம் வரும். நம்ம ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நம்மளால் பெரிய அளவில் டெவலப் ஆக முடியல அப்படின்னா அதே தொழில் பண்ணி டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி தருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தர மாட்டாருங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதுலேருந்து அவருடைய லைஃப்பில் அவர் எதை நோக்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரோ, நான் என்னவா மாறணும்னு சொல்லி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரோ அதுவாக மாறுற வரைக்கும் கூடவே நின்று சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்கே சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குங்க. நம்மளை அறிமுகப்படுத்தி கொடுத்தவங்க, நம்மளுடைய லீடர், நம்மளுடைய கம்பெனி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணால் போதுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி. இன்றைக்கி இந்த வாய்ப்பை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதே நேரத்தில் எத்தனை நபர்களோ இந்த வாய்ப்பை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வாய்ப்பை வேற ஒருத்தர் மூலியமாக கேட்டுட்ருக்கலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடும்போது அவங்க உங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்க தயங்கும் போது அந்த நபர்களை வேற ஒருத்தர் இந்த பிஸ்னஸில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எந்த காலதாமதமும் இன்றி இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நபர்லையும் உங்கள் பிஸ்னஸ் சென்டரில் நீங்கள் கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு, இந்த மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை தேடி வரும். மீதி எல்லாத்தையும் நாம் தான் தேடி போகணும். ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய ஃப்யூச்சர், பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்திய அரசாங்கத்தோடு இணைஞ்சி ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான என்டர்பிரினர்ஷிப் எக்ஸாம் கூட நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பெரிய ஃப்யூச்சர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் தலைமுறையும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.